ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். எனக்கு எதுவுமே வராது. இதாவது வருதான்னு பார்ப்போம்ன்னு ஆரம்பிச்சேன். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ போட தெரியல. வீடியோ மட்டுமா போட தெரியல, எனக்கு வாழ்க்கையிலேயே எதுவும் தெரியாது. எனக்கு எழுத படிக்க தெரியாது. சின்ன வயசுலயே 14 வயசுலயே கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டேன். 21 வயசுல வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. 3 பசங்க. 3 பசங்களையும் வளர்க்கணும்னு ஓடி, 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 ஓடி இந்த உலகம் பேசுறத காதுலயும் வாங்கி, ஒரு நடப்புடமா வாழ்ந்து பசங்கள வளர்த்தேன். இன்னைக்கு நம்ம பசங்களே நம்மள தூக்கி எறியும்போது, ஒரு சொல்லும்போது, அத தாங்கிக்கக்கூடிய மனநிலைமை இல்ல. அன்னைக்கு சொந்த பந்தம், ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு பேசும்போதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கிட்டோம். பசங்களுக்காக. பசங்களே நம்மள வந்து பார்த்துக்க முடியா பசங்களுக்கு நம்ம வந்து தொல்லையா இருக்கோம்னு நெனைக்கும்போது, இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போறோம் லைஃப்ல? ஆனா ஒரு தனி மனுஷியா இந்த உலகத்துல வாழறது ரொம்ப பெரிய கஷ்டம். சொல்லுவாங்க, ஒரு ஆம்பள துணை இல்லாம ஒரு பொம்பளையால வாழ முடியாது. முடியாது நிச்சயமா. நம்மளால முடியும்னு நெனைச்சா கூட நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள வாழ விட மாட்டாங்க. அவ்வளதான். வீட்டுக்காரர் இல்லன்னா அவ்வளதான். குடிகாரனோ, எவனோ ஒருத்தன் வீட்ல ஒரு ஆம்பளன்னு இருக்கணும். இல்லன்னா நம்மள பேசியே கொன்னுடுவாங்க. நம்மள பார்த்தா உள்ள போவாங்க. நம்ம ஃபங்ஷனுக்கு போனா ஒதுங்கி போவாங்க. நம்மள பார்த்தா உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. எவ்வளோ புண்படுத்த முடியுமோ புண்படுத்துவாங்க. நம்ம செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம சொந்த பந்தம் சொல்லும். அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்கு, அக்கா தங்கச்சிங்க இருக்குன்னு நினைக்காம பேசுவாங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்களுக்கும் அது நடக்கும். பார்த்துக்கலாம். ஓ! என்ன மாதிரி இளம் சின்ன வயசுலே விதவை ஆயிட்டீங்கன்னா, தயவு செய்து வாழ்க்கைய அப்படியே ஓட்டிடாதீங்க. லாஸ்ட்டா வாழ்க்கை தனியாவே போயிடும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது நல்ல வாழ்க்கையா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு பசங்க இருந்தா, அந்த பசங்களையும் சேர்த்து பார்த்துக்கிற மாரி நல்ல வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்காக பசங்கள விட்டுடுங்கன்னு நான் சொல்லல. பசங்களையும் பார்த்துக்கோங்க, உங்க வாழ்க்கையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் ரூ. 10 சேர்த்து வச்சுக்கோங்க. அது எல்லா அம்மாக்கும் நான் சொல்றது அதான். பின்னாடி இல்லைன்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது, நம்ம எதுக்காக வாழ்ந்தோம்னு நமக்கு தெரியாது. ஸோ, என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். நான் வளர்த்துட்டேன். என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு. நான் நல்லா வளர்த்தேனா, வளர்க்கலையா? எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும். நான் எப்படி கஷ்டப்பட்டு என்னுடைய லெவலுக்கு நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு. பசங்க என்ன நெனைச்சாலும் நெனைக்கட்டும். ஸோ, நம்ம வாழ்க்கைய நம்ம முடிச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வாழறதுக்கு உடம்புல தெம்பும் இல்ல, மனசுல தைரியமும் இல்ல. என்னோட கடைசி வீடியோவா இருக்கும் இது.